அவங்களுக்கு எங்க ஓட்டெல்லாம் தேவைப்பட்டுச்சு. எங்களை பணி நிரந்தரம் பண்ணுவோன்னு வாக்கு கொடுத்தாங்க. இன்று பள்ளிக்கூடங்களிலும் மருத்துவமனைகளிலும் துப்புரவு பணியிலும் இருக்க வேண்டியவர்கள் தெருவில் இறங்கி போராடும் அவலம் தொடர்கிறது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. இந்தியாவில் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை மாதிரி உலகத்துல வேற எங்கேயும் கிடைக்காது. ஆனா இந்தியாவில் நடந்த கடந்த காலத்துல நடந்த பல சம்பவங்களை பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை, அங்கீகாரம், மரியாதை, இதெல்லாம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது ஒரு அரசியல் என்பதை விட கடந்த காலத்துல என்ன நடந்தது, பெண்களை எப்படி பார்த்தார்கள், அவங்களுக்கு நடந்த அநீதிகள் குறித்து தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பார்த்துடலாமா? கடந்த காலம் விசஸ் நிகழ்காலம் இன்று அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முன்பு பெண்களை ஒரு பிராக்சி, ஒரு கருவி, அதாவது கூடிய அவமானப்படுத்தப்படுவதற்கான ஒரு பொருள், ஒரு இலக்கு, அந்த மாதிரி பெண்களுக்கான மரியாதையே இல்லாமல் இருந்தது முன்பு கடந்த காலத்துல. ஆனா இப்போ அவங்கள வச்சு ஒரு அரசியலுக்காக அவங்கள பயன்படுத்துறது கிடையாது. அவங்க இந்தியாவின் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த அதிகாரமிக்க நபர்களாக இப்ப இருக்கிறாங்க. மகளிருக்கு இப்போ உள்ள அரசாங்கத்தில் கொடுக்கக்கூடிய மரியாதை என்பது கடந்த காலத்தின் கருப்பு பக்கம், கருப்பு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். அது எப்போ இண்டி கூட்டணி ஆட்சியில் இருந்த போது. குறிப்பாக நம்ம பல மறக்க முடியாத, மறக்க கூடாத சம்பவங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். 1989 சட்டசபையில ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதி, கொடுமை. யார் அவர் தெரியுமா? மறந்துட்டீங்களா மக்களே? செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நடந்ததுதான். ஒரு பெண் என்றும் பார்க்காமல் இப்ப இருக்கக்கூடிய மகளிர்களுக்கு, பெண்களுக்கு முன் உதாரணமாக, அதாவது ரோல் மாடலாக இருக்கக்கூடியவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அம்மா அப்படின்னு சொல்லி தமிழக மக்களால் அனைவராலும் கொண்டாடப்பட்ட ஒரு நபர் அவங்க. அவங்களுக்கு நடந்த கொடுமையை நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. சட்டசபையில் அவங்களை அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி சேலையை இழுத்த சம்பவம் நடந்துதா இல்லையா? 1989. இது முதல் சம்பவமா அப்படின்னா இல்ல. இண்டி கூட்டணியில தொடர்ச்சியாக இது போல சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது சம்பவம் 2. அப்போ இந்த இண்டி கூட்டணி இருக்குல்ல, அவங்கெல்லாம் ஆட்சியில் இருந்தப்ப பெண்களுக்கு மரியாதை கிடையாது. சரி, மரியாதை தான் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எப்படி மதிக்கப்பட்டார்கள், எப்படி கூப்பிட்டாங்க தெரியுங்களா? காக்கி அண்டர்வேர், இம்போர்ட்டட் மால் ஐட்டம், ஒரு பொருள் போல ஒரு பெண்ணை எப்படிலாம் சொல்லி அழைக்க கூடாதோ அந்த பெயர்களெல்லாம் சொல்லி அழைத்தது இந்த இண்டி கூட்டணி. பெண்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்னா சுத்தமாவே இல்லை கடந்த காலத்துல. இதெல்லாம் கருப்பு பக்கங்களா இல்லையா? அடுத்ததா நம்ம பார்க்க போறது, அப்போ ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு, துன்புறுத்தல் நடந்திருக்கு, கொடுமை செய்யப்பட்டிருக்கிறாள் அப்படின்னா இப்போ மாதிரிலாம் கிடையாது. அப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த நேரத்துக்கு அந்த பொண்ணு எதுக்குயா அங்க போனா, அங்க என்ன வேலை? இப்போ திமுக அமைச்சர்கள் இப்போ கூட அதே மனநிலையில தான் இருக்காங்க அப்படின்றத நம்ம இப்ப பாக்குறோம். ஏன் அப்படின்னா கோயம்புத்தூர்ல அந்த விமான நிலையத்திற்கு வெளியே ஒரு சம்பவம் நடந்தது. அதற்கு அந்த பொண்ணுக்கு அந்த நேரத்தில் அந்த இடத்துல என்ன வேலை? ஏன்னா எங்க ஆட்சியில ரோட்ல போனாலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த பொண்ணு ஏங்க அங்க பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு போனாங்க? உங்க ஆட்சியில தான் பாதுகாப்பே எந்த இடத்துலயும் இல்லையே அப்படின்றதுனால இப்ப பாருங்க, அந்த பொண்ணு ஏன் அங்க போனா, அங்க என்ன வேலை? அண்ணா யூனிவர்சிட்டியில் கூட அந்த பொண்ணுக்கு அந்த நேரத்தில் அங்கே என்ன வேலை? இந்த மாதிரி அந்த பெண்கள் மேலேயே பழியை தூக்கி போடுறதா அந்த காலம். அதுலேயும் குறிப்பாக என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? பாய்ஸ் வில் மேக் மிஸ்டேக். இது மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி பெண்களை தரக்குறைவா பேசுறது மட்டும் இல்லாம, மரியாதை கொடுக்காம நடத்துறது மட்டும் இல்லாம, இது போன்று பாலியல் வன்கொடுமை நடந்தால் கூட அந்த பெண் மீதே பழி போடுறது, குற்றம் சாட்டுவது எல்லாமே இந்த இண்டி கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது பெண்களுக்கு எதிராக நடந்துகிட்டு இருந்தது. தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருந்தது. ஏதோ ஒரு சாமானிய பெண்ணுக்கு மட்டும் நடந்தது ஆனா இல்ல, அரசியல் தலைவர்களா இருந்த, பெண் தலைவர்களா இருந்த நபர்களுக்கே நடந்திருக்கு. அதுக்கு பெரிய உதாரணம் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நடந்தது ஒரு பெரிய உதாரணம். அடுத்ததா 4வதா நம்ம பார்க்க போறது, இந்த மிரட்டல்லாம் திமுக, அதாவது இந்த இண்டி கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது எப்படி இருக்கும் தெரியுங்களா?
தேசியத்தில் ஆட்சியில் இருக்கும்போது பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை, மரியாதை இல்லை, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அவங்க வளர்ந்துட்டாங்க இல்லை ஏதோ ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து என்ன ஆட்களை விட்டு களத்தில் என்ன நடக்கும் பார்க்குறியா? ஒரு பெண், நீ ஒரு பொம்பளை வர சொல்லிட்டுமா ஆளை பார்த்துருந்துக்க அப்படின்னு சொல்லிலாம் மிரட்டுறது. உன்னை அசிங்கப்படுத்திடுவேன், அவமானப்படுத்திடுவேன், யாழை வீட்டுக்கு அனுப்புனா என்ன நடக்கும் தெரியுமா? இந்த மாதிரிலாம் மிரட்டுறது. இந்த மிரட்டி காரியம் சாதிக்கிறது, பெண்களை வந்து போதைப் பொருள் மாதிரி பயன்படுத்தினது எல்லாமே இந்த இந்திய கூட்டணி ஆட்சியில் நடந்து, இந்த இந்திய கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது பெண்களுக்கான கருப்பு பக்கங்களாக இருந்தது. அவங்க மதிக்கப்பட்டாங்களானா இல்லை, அரசியலில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டாங்களானா இல்லை. அடுத்ததாக 5ஆவதா நம்ம பார்க்கறது பெண்களை ப்ராக்சியாக பயன்படுத்தியது அந்த காலத்தில் இந்திய கூட்டணி. அதற்கு பல உதாரணங்களை சொல்லலாம். ராப்ரி தேவி இவங்களை போன்று பல உதாரணங்களை வந்து சொல்ல முடியும். அவங்க வந்து ஆட்சியில் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய இடத்துல வேற யாரோ இருப்பாங்க. அவங்கள வந்து வெறும் ஓட்டுக்காக, வாக்கு வங்கியாக, வெறும் ஒரு பொருளாக பார்த்தது இந்த இந்திய கூட்டணி. இதுதான் இந்திய கூட்டணி இருக்கும்போது பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை, அங்கீகாரம், அந்தஸ்து, அதிகாரம் எல்லாமே இதுதான். இப்படியெல்லாம் இருந்த சூழ்நிலை இப்போது அடியோட மாறிடுச்சு. பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு பெண்களுக்கான முக்கியத்துவம் என்பது ரொம்ப முன்னேறி இருக்குன்னே சொல்ல முடியும். நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சராக, இராணுவ அமைச்சராக பல முறை வந்திருக்கிறாங்க. ஒரு முக்கியமான அதிகாரமிக்க இந்தியாவின் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய இடத்தில் ஒரு பெண் இருக்காங்க. இந்திய குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு நபர் இப்போது இந்தியாவின் முதல் குடிமகனாக இருக்கிறதுக்கு காரணம் இப்போது இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் பாஜக. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சியில் பெண்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம வரிசையா பார்த்துடலாம். முதலாவதாக நாரி சக்தி வடான் ஆதினியாம் அமெண்ட்மெண்ட். அதுல என்ன சொல்லுது அப்படின்னா, லோக்சபா அண்டு மாநில சபையில் 33% இடஒதுக்கீடு பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. இது வந்து 27 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த மசோதா இப்போ மோடி அவர்களின் தலைமையின் கீழ் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதோட அர்த்தம் என்ன? இனி பெண்கள் அரசியலுக்கு கெஸ்ட் கிடையாது, ஓட்டுக்காக அவங்கள பயன்படுத்த போறது கிடையாது, பயன்படுத்த முடியாது. அவங்க அதிகாரத்தின் உரிமையாளர்கள், அதிகாரம் மிக்கவர்கள் அப்படின்றத இந்த இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம். அடுத்ததா லாக்பதி டிடி 3 கோடி பெண்கள் தொழில் முனைவோர்களா மாற்றப்பட்டிருக்கின்றனர். செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் மூலம் பெண்களுக்கு வருமானம், அது மட்டும் இல்லாம இதுல வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்டர்பிரனரா மாறி இருக்கிறாங்க. இதுல வீட்டில் இருந்த பெண்கள்லாம் யாரையும் நம்பி இல்லாம டிபெண்டா வாழ்வதற்கான ஒரு ஆதாரத்தை உருவாக்கி இருக்கிறது. இதனால எக்கனாமிக்ஸ் கமாண்டோஸ் ஆக பெண்கள்லாம் இப்போ மாறி இருக்காங்க. அடுத்துதான் நம்ம 3ஆவதா பார்க்க போறது நமோ ட்ரோன் தீதி, அதாவது ட்ரோன் இயக்கக்கூடிய பெண்கள். வட மாநிலத்தில் பெண்களுக்கு மத்திய அரசாங்கம் ஒரு கற்றுத்தராங்க. ட்ரோன் எப்படி இயக்குவது அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்கள ஒரு தொழில் முனைவராக மாற்றுது. அது எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா, இந்த ட்ரோன் மூலம் காட்டுக்கு இந்த மருந்து அடிக்கிறது, உரம் வீசுவது, இது போன்ற பல சேவைகளை அந்த ட்ரோன் மூலம் நம்ம செய்து கொள்ள முடியும். இது தமிழ்நாட்டில் இதுவரை வராமல் தடுத்துக்கிட்டு இருக்கு இந்த திமுக அரசாங்கம். அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், இந்த இடத்துல சொல்லிட்டேன். இதனால வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. அதனால அந்த பெண்கள்லாம் ட்ரோன் இயக்குவதனாலேயே அவங்களெல்லாம் ட்ரோன் தீதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். பெண்களை பாருங்க, பெண்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை இந்த பாஜக மோடி அவர்களின் தலைமையின் கீழ் உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இங்க தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில பெண்களுக்கான முன்னேற்றம்னா ஏதாவது சொல்ல முடியுமா? ஓசி பஸ் நாங்க கொடுக்குற 1000-500ல தானே நீங்களாம் அம்மாவும் சரி பொண்ணும் சரி பவுடர் பூசிக்கிட்டு மினுக்கிட்டு வரீங்க அப்படின்றதெல்லாம் திமுக சொல்லுது. கேலி கிண்டல் பண்ணுது, பெண்களை அவமரியாதைப்படுத்துது. ஆனா மத்திய பாஜக அரசாங்கம் ஒரு இதை இயக்குவதற்கு சொல்லி கொடுத்து, அதை வாங்குவதற்கான மானியத்தையும் கொடுத்து, கத்து கொடுத்து, அந்த பொருளுக்கான மானியத்தையும் கொடுத்து, வாங்கி கொடுத்து தொழில் முனைவரா மாத்திட்டு, இதனால சேவைத்துறையில புதிய வாய்ப்புகள் பெண்களுக்கு உருவாகி இருக்கிறது. விவசாயமும் வளரும். விவசாயத்திற்கு வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு முக்கியத்துவமும் அதிகரிக்கும்.
அதிகரிக்கும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது, நான்காவதா பார்க்க போறது 11 கோடி அதற்கு மேலாக கழிப்பறை. முன்னாடிலாம் பெண்கள் வந்து இயற்கை உபாதைகள் வெளியேற்றணும் அப்படின்னா வீட்டுல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வெளியே போய் ரோட்லயோ சாலையிலயோ இல்ல வேற ஏதாவது புதார்கள் இந்த மாதிரி ஏதாவது காடுகள் அந்த மாதிரி இடங்களுக்கு போய் மலம் கழிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அதனாலேயே அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருந்தது, அதனாலேயே சுகாதாரம் இல்லாம இருந்தது, அதனாலேயே இந்தியாவிற்கு மரியாதை இல்லாமல் இருந்தது. ஏன்னா பெண்கள் இந்த மாதிரி வெளியே போய் மலம் கழிக்கிறது, அதாவது இயற்கை உபாதைகளை வெளியே போய் இது பண்றது ரொம்ப தவறாக பார்க்கப்பட்டது. அதனால உலக நாடுகள் மத்தியிலேயே இந்தியாவிற்கான மரியாதை என்பது இதனாலேயே ஒரு மாதிரி பார்க்கப்பட்டது. ஆனா இப்போ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு 11 கோடிக்கு மேலான அதிகமான கழிப்பறைகள் வந்து கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. இதனால பெண்களுக்கான பாதுகாப்பும் அதிகரித்துள்ளது, சுகாதாரமும் அதிகரித்துள்ளது. முன்னாடிலாம் அவங்களுக்கு ஏதாவது இயற்கை உபாதைகள் வருது அப்படின்னா அதை கழிக்கணும் அப்படின்னா இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணும்னு சொல்லி அதனாலேயே அவங்கள ஏதாவது வச்சுருந்து சரி அப்புறம் போய்க்கலாம் அப்படின்லாம் நினைக்கிறதுனாலேயே அந்த உடம்புல அந்த கழிவுகள் தேங்கி இருந்ததுனால அவங்களுக்கான நோய் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சுகாதாரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்திருக்கிறார். பெண்களுக்கான பாதுகாப்பை உருவாக்கி தந்திருக்கிறது மத்திய பாஜக அரசாங்கம் மோடி அவர்களின் தலைமையின் கீழ். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது, ஐந்தாவதாக சேவ் சிட்டி ப்ராஜெக்ட். 8 பெரிய நகரங்கள் கண்காணிப்பு, ஏஐ கேமராக்கள் மூலம் பாதுகாப்பான கண்காணிப்பு, இதெல்லாம் வந்து இப்போ வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஊரடங்கு, அதாவது கர்ஃப்யூ இல்லை, இது வந்து ஃப்ரீடம் வித் சேஃப்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெண்களுக்கான சுதந்திரம் இருக்கிறது, அதே நேரத்தில் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். பாஜக ஆட்சியில் மத்திய மோடி அவர்களின் ஆட்சியின் கீழ் பெண்கள் சுதந்திரமா இருக்கிறாங்க, அதே சமயம் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இந்த வார்த்தையை திமுக ஆட்சியில தமிழ்நாட்டில் சொல்ல முடியுமா? பெண்கள் சுதந்திரமா இருக்கிறாங்க, பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்னு இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? ஸ்டாலின் அவர்களே சொல்ல முடியுமா? ஆறாவதாக நம்ம பார்க்க போவது ட்ரிபிள் தலாக் தடை. திருமண வயது வந்து உயர்த்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால சட்டத்தின் மூலமாகவே பெண்களுக்கான சுதந்திரமும் அங்கீகாரமும் உரிமையும் கிடைத்துள்ளது. முன்னாடிலாம் இஸ்லாமிய பெண்கள் வந்து ரொம்ப துன்பத்தை அனுபவித்தார்கள்னே சொல்லலாம். 3 முறை தலாக் சொல்லிவிட்டால் அவ்வளோதான், கணவன் மனைவி உறவு என்பது பிரிந்துவிடும் அப்படின்னு இருந்த சூழ்நிலையில் இப்போ அதெல்லாம் தடை போட்டாச்சு. அதெல்லாம் ட்ரிபிள் தலாக்லாம் இல்லை, எடுத்துட்டாரு. எவ்வளவுன்றதை விட இஸ்லாமிய பெண்களே மோடி அவர்களை தூக்கி கொண்டாடினாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா மோடி அவர்களுக்கு இஸ்லாமிய பெண்களின் ஓட்டு என்பது 100க்கு 80% மோடி அவர்களுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா பல தகவல்கள் ரிப்போர்ட் மூலியமா நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னப்பா எப்படி சொல்ற, பாஜகவுக்கு இஸ்லாமிய ஓட்டு வருதா அப்படின்னா ஆமா வருது. பெண்களினுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பை உறுதி செய்திருக்கக்கூடிய இந்த பாஜக அரசாங்கத்திற்கு ஓட்டு போடாம பெண்களை அவமானமா ஏளனமா அரசியலுக்காக ஓட்டுக்காக பயன்படுத்தின திமுக இந்திய கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்க. புரியுதா? அப்போ பாஜகவுக்கு ஏன் ஓட்டு வருதுன்னு. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது, கடந்த காலத்துல பெண்களை எப்படி பார்த்தாங்கன்னா இவங்க பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், பெண்கள் ஒரு ப்ராக்சி, பெண்கள் வந்து கட்டுப்படுத்த வேண்டியவர்கள், கட்டுப்படுத்தப்பட வேண்டியவர்கள் அப்படின்லாம் இருந்தது. பெண்கள் குறித்தான சிந்தனைகள் எண்ணங்கள்லாம் அந்த ஆட்சியில இப்படிதான் இருந்தது. ஆனா இப்போ எப்படி மாறி இருக்கு தெரியுங்களா? பெண்கள் டிசிஷன் மேக்கர், பெண்கள் நேஷன் பில்டர்ஸ், பெண்கள் நாரி சக்தி. பாருங்க, கேட்கவே எப்படி இருக்கு பாருங்க. பெண்களுக்கான முக்கியத்துவம் எந்த ஆட்சியில கிடைக்குது? ஏன் மோடி அவர்கள் மீண்டும் மீண்டும் பாரத பிரதமராக வருகிறார் அப்படின்றது இப்போ புரியுது அவங்களுக்கு. இந்த வீடியோவில் நான் இறுதியா சொல்ல விரும்புவது, பெண்கள் வந்து முன்பு, அதாவது இந்திய கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது அவமானம் விசஸ் இப்போ அடையாளம். இப்போது பெண்களுக்கான அதிகாரம், முன்பு இந்திய கூட்டணியில் அடிமைத்தனம். ஆகவே இப்போ வந்து பெண்கள் வந்து ஓட்டு கேட்கக்கூடிய ஒரு சாதாரண நபர் இல்லை, நாட்டையே வழிநடத்தக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி. பெண்கள் நாட்டையே வழிநடத்தக்கூடிய மாபெரும் சக்தி, அதிகாரம் மிக்கவர்கள். இப்போ நான் ஒரு பஞ்ச் சொல்லட்டுமா? பெண்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய நாடு வளர்ச்சி அடையும், பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய நாடு உலகையே வழி நடத்தும் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டையுமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையின் கீழ் உள்ள மத்திய பாஜக அரசாங்கம் சரியா செஞ்சிட்டு இருக்கு. அதனாலதான் இப்போது
இந்தியா பாரத தேசம் உலகத்திற்கே முன்மாதிரியா இருக்கு. விஸ்வ குருவாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார். பெண்களுக்கான மரியாதையும் பெண்களுக்கான அதிகாரத்தையும் உறுதி செய்திருப்பது இந்த ஆட்சியில தான். அடிச்சு சொல்லுவேன், இந்து கூட்டணியில பெண்களுக்கான மரியாதை எப்படி இருந்தது அப்படின்றத நான் முழுக்க சொல்லிட்டேன். இதுல ஏதாவது சொல்லாம விட்டு இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.